ஹாய் உறவுகளே, வெல்கம் டு குக் வித் சரளா சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வெயிட் மிஷின் எடுத்துக்கிட்டேன். இப்போ எதற்காக இந்த மெஷர்மெண்ட்லாம் காமிக்கிறேன்னா, உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் காமிக்கிறேன். 1 கிலோ மிளகாய் எடுத்திருக்கேன். குண்டு மிளகாய் தான் நான் வாங்கியிருக்கேன். நீட்டு மிளகாய்னா அதிகமான காரம் இருக்கும். எனக்கு குண்டு மிளகாய் போட்டால் தாங்க எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். காரமும் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நான் குண்டு மிளகாய் எடுத்துக்கிட்டேன். தனியா 1 1/4 கிலோ தனியா எடுத்துக்கிட்டேன். இது எல்லாமே எடுத்து மாடி மேலே காய வச்சுட்டேன். அது கூடவே சுக்கு மஞ்சள் வெயிலில் கொஞ்சம் காயட்டும், அப்போ தான் வச்சு ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய வச்சுக்கிட்டேன். இப்போது அதே வெயிட் மிஷினில் இந்த மிளகாத்தூள் அரைக்க தேவையான மசாலா, சோம்பு 100 கிராம் எடுத்திருக்கேன். அதெல்லாம் அளந்து தனித்தனியாக பவுலில் போட்டிருக்கேன். அரிசி 100 கிராம், மிளகு 100 கிராம், அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை 100 கிராம், ஆமாம் கடலைப்பருப்பு 100 கிராம். எல்லாமே மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க 100 கிராம்னு. அப்போ துவரம்பருப்பு 100 கிராம், சீரகம் 100 கிராம், கடுகு 100 கிராம். பாருங்கள், அந்த வெயிட் மிஷினில் கரெக்டாக இருக்கும். கடுகு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, திரும்ப போட்டுக்கிறேன் பாருங்கள், 100 வந்துருச்சா. அதுக்கப்புறம் வெந்தயம் 100 கிராம். இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு அளந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் கடையிலேயே வாங்க சொல்ல 100 கிராம் 100 கிராம் கேட்டு வாங்கிக்கிட்டாலும் ஓகே, பிரச்சனை இல்லை. சில பேர் வீட்டில் மிஷின் வச்சுருப்போம், சில பேர் வீட்டில் வச்சுருக்க மாட்டோம். அப்போ வாங்க சொல்லி நீங்கள் 100 கிராம் 100 கிராம் வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம அளந்தோம்ல, அது எல்லாமே ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு அது எல்லாமே லைட்டாக பொன்னிறமாக வறுத்து எடுத்து இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, கரிஞ்சிற மாதிரிலாம் வறுக்கக்கூடாது உறவுகளே. இது எதுக்காக வறுக்கிறோன்னா, நம்ம அதிக நாள் வச்சு யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் வந்து 1 கிலோ தனியாக 1 1/4 கிலோ 1 1/4 கிலோ தனியாக 1 கிலோ மிளகாய் வாங்கியிருக்கேன். இப்போ இந்த மசாலாலாம் 100 கிராம் 100 கிராம், இது டோட்டலாக ஒரு 3 கிலோ வரும் மிளகாய் தூள். 3 கிலோ வந்தோன்னா எனக்கு இது 3 மந்த்துக்கு மேலே யூஸ் ஆகும், இப்போ வீட்டில் வச்சு யூஸ் பண்ணுறதுனால. அதனால் வந்து எல்லாத்தையும் லைட்டாக வறுத்து போட்டோன்னா அதிக நாள் நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வறுக்காத பச்சையாக போட்டோன்னா உடனே காலி பண்ணுற மாதிரி இருந்தால் பச்சையாக போட்டுக்கலாம். அதுவும் ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் இந்த மசாலா தான் போடுவோம் உறவுகளே. இந்த மசாலாவில் கறி குழம்பு, மீன் குழம்புலாம் செம்ம சூப்பராக இருக்கும். சிக்கன், மட்டன், கருவாட்டு குழம்பெல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த பட்டை லவங்கலாம் நான் ஆட் பண்ண மாட்டேன். அது வேணும்னா கரம் மசாலா தனியாக நம்ம செய்ய சொல்ல ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுப்பேன், அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாமே வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்து அந்த இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா ஆற விடணும் உறவுகளே. இது கூட நம்ம எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, பெருங்காயம். ஒரு பெருங்காயம் வாங்கி, கட்டி பெருங்காயம் 1 வாங்கி பாதியாக அதை எடுத்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த வாணலிலே லைட்டாக ஹீட் பண்ணி அதையும் அந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு நம்ம சுக்கு மஞ்சள் காய வச்சோம்ல, அதையும் சுக்கும் மஞ்சளும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் 100 கிராம் 100 கிராம் தான் வாங்கியிருக்கேன். சுக்கும் மஞ்சளும், சுக்கு வந்து 100 கிராம் போடக்கூடாது உறவுகளே. அதோட ஒரு 25 கிராம் போட்டுக்கோங்க சுக்கு. அது ரொம்ப ஹீட்டாக இருக்கும். சுக்கு 25 கிராம், மஞ்சள் 100 கிராம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலையாக இருந்தால் வாணலில் நல்லா வறுத்துட்டு இப்படி அமுக்குனா அப்படி தூள் தூளாக நொறுங்கணும். அதோட இல்லை நான் ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன் நல்லா அதை காய வச்சு அப்படின்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாடி மேலேருந்து கொண்டு வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ மிஷினுக்கு போகலாம். மிஷினுக்கு போனால் அங்கே அண்ணாவை காணோம், அரைக்கிற அண்ணா. சரி அங்கே வச்சுட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் அப்படியே சிட் பண்ணி உட்காந்துட்டு இருந்தேன், சரி வரட்டும்னு. அதுக்கப்புறம் வந்தாங்க, அரைக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணா. பாருங்கள் மிளகாத்தூள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஹீட்டெல்லாம் நல்லா கம்மியாகணும், நல்லா கூல் டவுன் ஆனோன்னு மூடி எடுத்து வச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உறவுகளே. நன்றி.